Hello students, தமிழ் எக்ஸாம் எல்லாம் சூப்பராக எழுதியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான நெக்ஸ்ட் 3 டேஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ 3 டேஸில் வந்து 90 அவுட் ஆஃப் 90 எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா முடியும். ஸோ 90 அவுட் ஆஃப் 90ங்கிறது ஓகே, அதை விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு சப்போஸ் 1 வேர்டில் 1-2 மார்க் போய் ஸோ இந்த மாதிரியே போனாலும் கூட டெஃபினெட்லி பார்த்தீங்க அப்படின்னா 80லேருந்து 85+ வந்து அசால்ட்டாக எடுக்க முடியும் அவுட் ஆஃப் 90க்கு. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த 3 டேஸில் வந்து என்னென்ன படிக்கணும், எதை எப்போ படிக்கணும், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 11th ஸ்டூடெண்ட், அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி யாராவது இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் இன்னைக்கு தமிழ் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ வாங்க என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது, எதெல்லாம் வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நான் எப்போவுமே இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் 3 டேஸ் இருக்குல்ல, அந்த 3 டேஸுமே வந்து உங்களுக்கு தேவையான நிறைய ஸ்டடி மெட்டீரியல், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் டீச்சர்ஸும் சரி ஸ்டூடெண்ட்டும் சரி நமக்கு நிறைய சென்ட் பண்ணுவாங்க. அதோடைய பிடிஎஃப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கல்வி மினி .online அப்படிங்கிற நம்மளுடைய வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அதனால டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் அந்த வெப்சைட் லிங்க் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் அப்படி உங்களுக்கு ஒன்று இதில் அப்டேட் பண்ணல செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி செக் பண்ணுற மாதிரி இருக்கும் போய் வெப்சைட்டை. இதே நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் இதில் போஸ்ட் அப்டேட் பண்ண உடனே அந்த போஸ்டோடைய பிடிஎஃப் லிங்க்கை வந்து நான் வாட்ஸ்அப் சேனலில் அட்டாச் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் உடனடியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 வேர்டு பொறுத்தளவில் இந்த 3 டேஸ் இருக்குது. இந்த 3 டேஸில் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டே. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டே வந்து நான் 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒன்று 7 × 5 35 மார்க் எடுக்கிறதுக்கு. ஸோ 7 5 மார்க் அட்டன் பண்ணணும்ல, ஸோ அதை படிக்கலாம். இல்லை அப்படின்னா 1 மார்க் கொஷின்ஸை படிக்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷனில் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் மை சஜஷன் 1 வேர்டை ஃபஸ்ட்டு படிங்க. அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாக இன்னைக்கு ஆஃப்டர்நூன்லேருந்து நீங்கள் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 3.5 டேஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகேங்களா? இந்த 3.5 டேஸில் இன்னைக்கு ஆஃப்டர்நூன்லேருந்து நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் நீங்கள் 1 வேர்டு வந்து படிங்க. அதில் வே டு சக்ஸஸ் கைடு இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கு, கவர்மெண்ட் எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸு, இது போக வந்து அடிஷ்னல் கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புக் பேக் விச் இஸ் டெக்ஸ்ட் புக் கொஸ்டின்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த வே டு சக்ஸஸ் மெட்டீரியல் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ அந்த மெட்டீரியலில் டெக்ஸ்ட் புக் கொஸ்டின்ஸ் சொல்லி எல்லாமே இருக்கும். அண்ட் ஆல்சோ எந்த யூனிட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிட் 1ல் இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 15ல் இருக்குங்கிறப்ப யூனிட் 1 பேஜ் நம்பர் 15 அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் புக்கை வச்சும் செக் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆன்சர் கைட்லேயே இருக்கும், பட் நீங்கள் புக்லேயும் பார்த்துக்கலாம். ஸோ ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 1 வேர்டில் synonyms, antonyms, compound word, prefix, suffix, identify the pattern, syllabification, preposition, idiom words, tense. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைக் கொஸ்டின் டேகு, அப்புறம் வந்து இந்த ஒரு சம் வேர்டு கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன்ஸ், இதில் எது தவறான ஸ்பெல்லிங் இருக்குது அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. கொஸ்டின் டேக் சொல்லியாச்சு. ஃப்ரேசல் வெர்பு, அப்ரிவேஷன், அக்ரைம்ஸ், ஃபாரின் வேர்ட்ஸ், அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஸோ இது எல்லாமே 1 வேர்டில் இந்த மாதிரி டைப்ஸ் நிறையா கேட்பாங்க. ஸோ 1 வேர்டில் மட்டுமே நீங்கள் யார் ஒருத்தவங்க 1 வேர்டில் 20க்கு மினிமம் 70+ எடுக்கிறாங்களோ ஸோ அவங்க தான் இந்த 85+ங்கிறத ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் 1 வேர்ட்லேயே லெஸ் தென் 15 வந்துட்டீங்க அப்படின்னா 15க்கு கீழே வந்துட்டீங்கிறப்ப ஸோ கண்டிப்பாக உங்களால் வந்து மார்க் வந்து எடுக்க முடியாது. ஓகேங்களா? அதிகமாக அந்த 80 வரதே கஷ்டமாயிரும். ஸோ அதனால 1 வேர்டை அசால்ட்டாக எடுத்துக்கிறாம 4 ஆப்ஷன் இருக்குது, எதையோ ஒன்று போட்டுடலாம் அந்த தைரியத்தில் இருக்காங்க. இந்த 3 நாளில் முழுசாக இன்னைக்கு மத்தியானத்துலேருந்து நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் ஆல்மோஸ்ட் 1 டேவை நீங்கள் 1 வேர்டுக்கு தயவு செஞ்சு ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த மெட்டீரியலோட தான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே? ஆஃப்டர் தட் 1 வேர்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இஆர்சி கொஷின் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இஆர்சி கொஷினும் அப்ரிசியேஷன் கொஷினும் இருக்கும், அது 2யும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்ரிசியேஷன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன அப்படிங்கிற இந்த இஆர்சி அப்ரிசியேஷன் எல்லாமே நான் இனிமேல் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். நான் நெக்ஸ்ட்டு
3 டேஸ்மே வந்து மாடல் கொஷின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் தனித்தனியாக வீடியோ வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நான் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். அடுத்து அப்ரிசியேஷன் கொஷின் வந்து அதில் ஈஸியாக எப்படி சொல்கிறது, அந்த இப்போ 2 கொஷின் ஏபி இருக்குன்னா அதில் மேக்ஸிமம் ஒரு கொஷின் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்துடும். அப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறப்போ உங்களுக்கு தெரியும் கன்ஃபார்ம் சிமிலியா, மெட்டாஃபரா, இல்லை அலிட்ரேஷன் வேர்டு கேட்பாங்க, அந்த மாதிரி அது நீங்கள் எழுதிடுவீங்க. அப்போ அந்த பி ரெஃபர், ஹீ ரெஃபர், ஹூ, அந்த ரெஃபருங்கிறது அந்த மாதிரி கொஷின்ஸ், மீனிங் அந்த மாதிரி தான் கேட்பாங்க மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் வந்து லைக் அந்த அப்ரிசியேஷன் கொஷின் வந்து படிச்சுக்கோங்க. தென் இஆர்சி கொஷின் படிக்கல நீங்கள் வந்து கீவேர்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு இதுக்குமே நான் அந்த மெட்டீரியல் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன், கீவேர்ட்ஸ் இருக்கும். அப்போது அந்த கீவேர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது லைக் அப்படின்னு ஒரு இருக்கு, சும்மா நான் சொல்கிறேன். இப்போ இந்த வேர்டு ஒரு கீவேர்டுன்னு வச்சுக்கோங்க, யூனிட் 1க்கான கீவேர்டு. அப்போ இந்த கீவேர்டு இருந்தாவே அது யூனிட் 1 தான் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிடணும். ஸோ அந்த மாதிரி நான் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் கீவேர்ட்ஸோட நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 4 யூனிட்டோடது படிங்க, இல்லை அப்படின்னா நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன், அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கீவேர்ட்ஸை வச்சு அது என்ன போயம்னு எழுதணும். நீங்கள் அது என்ன போயம்னு எழுதிட்டிங்கனாவே அதுக்கு 1 மார்க்கு, அதோட போயட்டு ஆத்தர் நேமுக்கு 1 மார்க்கு, எக்ஸ்பிளனேஷனுக்கு 1 மார்க்கு. ஸோ இப்படி தான் வந்து அந்த 3 மார்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து லைக் கொஞ்சம் அந்த மாதிரி வந்து எழுதுங்க. விச் இஸ் எப்படி சொல்கிறேன்னா, போயட் அந்த கீவேர்ட்ஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி எழுதுங்க. எஸ், அந்த இது காமனாக வந்து படிச்சுக்கோங்க. இஆர்சி வந்து காமன் எக்ஸ்பிளனேஷன் படிச்சுக்கோங்க. ஏன்னா இஆர்சியில் வந்து ஒரே யூனிட்ல லாட் ஆஃப் லைன்ஸ் இருக்கும். மேபி இந்த 2 லைன், இப்போ இவ்வளோ லைன் இருக்குன்னா இதில் எதை 2 வேணாலும் கொடுக்கலாம். பட் நீங்கள் அந்தந்த லைனுக்கு தனியாக மீனிங் நம்மளால படித்தா டைம் ஆயிரும். ஆல்ரெடி படிச்சிருந்தா வெல் அண்ட் குட், இல்லை இனிமேல் படிக்கணும்னா டைம் ஆயிரும். அப்போ நீங்கள் ஓவரால் இப்போ யூனிட் 1னா அந்த போயத்துக்கு மொத்தமாகவே ஒரு காமனான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து படிங்க. இப்போ அப்ரிசியேஷன் முடிச்சாச்சு, இஆர்சி முடிச்சாச்சு. அடுத்தது இந்த கிராமர் செக்ஷன், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், அதுக்கப்புறம் வந்து இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணுறது, இல்லை பீயிங் வித் ஹேட், அந்த மாதிரி கொஷின்ஸு, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு நான் வந்து தனியாகவே வந்து ஒரு வீடியோ, எல்லாத்துக்குமே தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுவேன். பட் இதில் வந்து நம்ம ஈஸியாக எப்படி கொடுத்தாலும் நான் இம்பார்ட்டன்ட் கொஷினை வச்சு சொல்கிறேன். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நான் எப்படி கேட்டாலும் நம்ம எப்படி அட்டன் பண்ணி மார்க் வாங்குறதுன்னு தனியாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது அப்ரிசியேஷன் இஆர்சிக்கு அப்புறம் இந்த இது. ஸோ அதுக்கப்புறம் தான் ப்ரோஸ்ல உள்ள கொஷின் ஆன்சர். ப்ரோஸ்ல உள்ள கொஷின் ஆன்சர் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வித் கீ ஆன்சரோடைய. ஏன்னா இப்போ எக்ஸாம்ல வந்து கீ ஆன்சர், இப்போ ஒரு கொஷின் இருக்குன்னா நீங்கள் உங்கள் கையில் மேபி நிறையா இருக்கும். இப்போ வே டு சக்ஸஸ்னா அதுலேயே வந்து கீ ஆன்சர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம்திங் வேர்டு இருக்குன்னா அதில் கீ ஆன்சர் வந்து போல்டாக வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதில் கீ ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம். பட் ஸ்டில் நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வித் கீ ஆன்சர் நான் தனி மெட்டீரியல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், பாருங்க, அதை படிங்க. அதுக்கப்புறம் இந்த 5 மார்க் கொஷின்ஸ் தான். 3 மார்க் கொஷின், இமெயில் ரேட்டிங் ஈஸியாக வாங்கலாம். நோட்டீஸ் ரைட்டிங், ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் சம்திங், ஆப்பிள் ஜூஸ் எப்படி மேக் பண்ணுறது, ஜூஸ் வாட் எவர் இஸ் ஜூஸ் டைப்ஸாக இருக்கட்டும், இல்லை டீ போடுறது எப்படி, சம்திங் ஏதோ நம்ம மேக் பண்ணுறது, அதாவது ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் வந்து கேட்பாங்க. ஸோ அது வந்து பார்த்துங்க, கப் ஆஃப் டீ இந்த கேட்டிருக்காங்க ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாம். ஸோ அந்த மாதிரி ப்ராவப்ஸ், நான் இம்பார்ட்டன்ட் ப்ராவப்ஸ் ஒரு 30 ப்ராவப்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன், வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த 7-5 மார்க் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. ஏன்னா ஈஸியாக 35 மதிப்பெண்கள் முழுசா. நீ 1 வேர்டுக்கு அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்னா இதுதான் 35 மார்க். ஏன் இதுதானே அதிக மார்க், ஏன் அதுக்கப்புறம் இதுனா அதில் வந்து நம்ம ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ that's why I am telling that. ஓகே? ஸோ அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி. நான் இதில் 2 மொத்தம் 6 பேராகிராஃப் சொல்கிறேன். இம்பார்ட்டன்ட் 6 படிச்சுக்கோங்க, 3 பேராகிராஃப் அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது சம்மரி ஆர் நோட்ஸ் மேக்கிங். ஒன்று சம்மரி எழுதணும், இல்லை நோட்ஸு. அங்கே கொஷினை நல்லா பாருங்கள், அங்கே ஆர் கொடுத்துருக்காங்களா அண்டு கொடுத்துருக்காங்களான்னு. இந்த வீடியோ இது வந்து எழுதி கொடுத்தது வந்து அருள் பூபதி அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு இந்த தேங்க்ஸ் பண்ணிடுங்க, அவங்க தான் நீட்டாக எழுதி கொடுத்தாங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துட்டேன், ஐம் ரிலீஸ் ஃபார் தட். அவங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. ஓகே? அப்புறம் டயலாக் ரைட்டிங் வந்து சம்திங், இப்போ நீங்கள் புதுசாக உங்கள் ஃப்ரெண்டை மேபி அன்எக்ஸ்பெக்டடாக பார்க்குறீங்க, அப்போ உங்களுடைய கான்வர்சேஷன் எப்படி இருக்கும், இல்லை ஒரு பேங்க் போகிறீங்க, அவங்க ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அப்போ வந்து எப்படி நீங்கள் பேசுவீங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க கொடுத்துருவாங்க சினாரியோ, அதுக்கேற்ற டைலாக்ஸ் நம்ம ரைட் பண்ணணும். அதை நான் எப்படின்னு சொல்லித்தரேன். அட்வர்டைஸ்மெண்ட் மேக்கிங் 1 பேஜுக்கு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்பவே ஈஸியானது. லெட்டர் ரைட்டிங் நான் சொல்லிடுறேன். லெட்டர் ரைட்டிங்கில் சம் டைப்ஸ் தான் இருக்குது. ரிலேட்டிவ் எழுதுகிற மாதிரி இருக்கும், அப்புறம் வந்து ரெக்யூஸ்ட் லெட்டர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுதான். ஸோ அதை வந்து நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த கங்க்ராச்சுலேஷன்
வாழ்த்துக்கள் சொல்கிற மாதிரி லெட்டர்ஸ் அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அதெல்லாம் ஈஸி தான். ஸ்பாட் த எரர் ஈஸியாக 5 மார்க் வாங்குறதுக்கு நான் டிப்ஸ் சொல்லிடுறேன். ஸோ இதெல்லாம் தான். அப்புறம் பேசேஜ் ஒரு பேராகிராஃப் கொடுத்து கொஷின் கேட்பாங்க. ஸோ இதுதான் நீங்கள் இந்த மாதிரி தான் படிக்க போகிறீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆஃப்டர்நூன்லேருந்து நாளைக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் 1 வேர்டு, நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே இஆர்சி அண்ட் அப்ரிசியேஷன் கொஷினை முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருங்க. அதுக்கு ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து 2 நாள் இருக்கும். அந்த 2 நாளில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து ப்ரோஸ் கொஷின் ஆன்சர், அதுக்கப்புறம் இந்த கிராமர் செக்ஷன்லாம் பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த 7-5 மார்க்ஸ் அதெல்லாம் 1.5 டேஸ்க்கு அப்புறம் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் டு ஸ்கோர் 80+ மார்க் இன் அவுட் ஆஃப் 90 இன் 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். நெக்ஸ்ட் 3 டேஸ் உங்களுக்கு தேவையான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ யூடியூப்லேயே இருக்காமல் ஸோ ஒரு வீடியோ பார்க்குறீங்களா, அதில் கற்றுக்கிட்டீங்களா, அது தூக்கி தூரம் போட்டுட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஆல் த பெஸ்ட்.